ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சுவையான சிம்பிளான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக 4 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இப்போ நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகாய். இப்போ இது கூட 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி அடுப்பில் வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கர் அடுப்பு வச்சு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம் நல்லாவே வெந்துருச்சு. இதை இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுக்கணும். தண்ணி எல்லாமே ஊற்ற வேண்டாம். அரைக்கும்போது தண்ணி அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை மட்டும் இந்த மாதிரி தனியாக எடுத்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் மட்டும் தனியாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாகவும் இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அதே குக்கர் தான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். கடுகு, வெந்தயம் 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கறிவேப்பிலை, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டுக்கலாம். காய பவுடர் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வெங்காயம் ஒரு 1/4 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும், அது வரைக்கும் நம்ம வதக்கணும். ஏற்கனவே நம்ம வேக வைக்கும் போதும் வெங்காயம் சேர்த்துருந்தோம். ஆனால் தாளிக்கும் போதும் இந்த மாதிரி வெங்காயம் நம்ம முருக விட்டு சேர்த்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள். உங்களுக்கு சாம்பார் தூள் இல்லைன்னா மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நம்ம காய் வேக வைக்கும்போது தண்ணி சேர்த்துருந்தோம்ல, அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தக்காளி சாம்பார். இந்த தக்காளி சாம்பார் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. பருப்பு சேர்க்காமல் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்கிற இந்த சாம்பார் ரெசிபி ரொம்ப ருசியாக இருக்குங்க. அதுக்காக தான் நம்ம செய்திருக்கிறோம். இப்போ இதில் கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ண மல்லித்தழை. இப்போ நமக்கு கமகமன்னு வாசனையோட நல்லா சூடான தக்காளி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு கப்புக்கு மாற்றி சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக காயெல்லாம் இல்லாமல் வெறும் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வச்சு நம்ம பண்ணியிருக்கிற இந்த சாம்பார் ரெசிபி இட்லி, தோசை, சாப்பாடுக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கே நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.